நம்மள மாதிரி நம்மளை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும். என் ஃப்ரெண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காரு. திடீர்னு வந்துட்டு சீக்கிரம் குழந்தைக்கு சொத்து சேர்க்கணும், வீடு வாங்கணும், கட்டி கொடுக்கறத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். குழந்தைக்கு 5 வயசு தான். இது ஏன் திடீர்னு வருதுன்னு யோசிச்சு பார்த்தா, அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் கூட இருக்காரு அப்படிங்கிறதுல தான் அந்த மொத்த ஆன்சருமே இருக்குது. அவர் ஹேங் அவுட் பண்ணுறது எல்லாமே 50+ இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் பீப்புள். அவங்களோட தாட்ஸ் நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஃபீடுன்னு ஆகுது. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னா எந்த தாட்ஸு அல்லது எந்த ஐடியாலஜி, எந்த ஃபிலாசபி நம்மளை ஃபில்டர் போட்டு எடுத்துக்கிறோன்னு இருக்குல்ல, அதில் தான் நம்மளோட பீஸ், நம்மளோட க்ரோத், நம்மளோட அடுத்த ஸ்டேஜ் எல்லாமே இருக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது, யூ ஆர் ஆவரேஜ் ஆஃப் 5 people அரவுண்ட் யூ அப்படின்னு. அதை நான் கொஞ்சம் லைட்டாக மாற்றி சொல்கிறேன். நம்மளை சுற்றி என்ன விஷயங்களை கேட்குறோமோ, என்ன விஷயங்களை படிக்கிறோமோ, என்ன விஷயங்களை பார்க்குறோமோ, அதுதான் நம்மளோட ஐடியாலஜி ஆஃப் லைஃபையும், நம்மளோட பீஸ், நம்மளோட க்ரோத், நம்மளோட ஹாப்பினஸை ஷேப் அப் பண்ணுது. அதனால தான் இன்டென்ஷனலாக நம்மளை நாமே க்ரோ ஆகிற ஒரு சிச்சுவேஷனில் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட என்வாயன்மெண்ட்டை பெருசாக நம்மளால் மாற்ற முடியலன்னா நம்ம அதுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ரீட் பண்ணுற புக்கு, நம்ம கேட்குற பாட்காஸ்ட், நம்ம வாட்ச் பண்ணுற வீடியோ, நம்ம இன்டென்ஷனலாக ஹேங் அவுட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ற ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், இது மட்டும்தான் நம்மளை பர்ஃபெக்டா ஷேப் பண்ணும். அடுத்த தடவை ஒரு ஐடியா உங்களுக்கு தோணும் போதோ, ஒரு டெசிஷன் மேக் பண்ணும்போதோ, ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மைண்டை கிராஸ் பண்ணும்போதோ, ஆஸ்க் யுவர் செல்ஃப், இது வெளி உலகத்தினால என் மேல புகுத்தப்பட்ட ஒரு தாட்டா, இல்ல இன்டர்னலா எனக்கு இது இருக்கா அப்படின்னு. இதை எப்படி பண்றதுன்னு கிளியரா கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐடியா சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.